சாத்தாங்குளத்தில் நடந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கும் அதற்கு காரணமான 9 போலீஸ்காரர்களுக்கும் இரட்டை தூக்கு தண்டனை விதித்தது நீதிமன்றம். அந்த சூடு கூட இன்னும் மறையவில்லை. அதற்குள் நாகர்கோவில் சப்ஜெயிலில் நடந்திருக்கிறது இன்னொரு படுகொலை சம்பவம். சாத்தாங்குளம் சம்பவத்தில் நடந்த மாதிரி போலீசாருக்கும் இவருக்கும் முதலில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் தன்னிடம் சிகரெட் கேட்டதாகவும் 10,000 ரூபாய் பணம் கேட்டதாகவும் தன் மனைவியிடம் இவர் கூறியுள்ளார். அதன் பிறகு இவரை கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். போலீஸ் நிலையத்தில் எதுவும் நடக்கவில்லை என்பதற்கு சாட்சியாக இவர் உட்கார்ந்திருக்கும் வீடியோ வெளியேறினார். அந்த வீடியோவின் நேரம் வெறும் 30 வினாடிகள் மட்டுமே. மற்ற நேரத்தில் என்ன நடந்தது என்பதற்கு எந்த தெளிவும் இல்லை. ஆனால் ஜெயிலில் அடைபட்ட பிறகு இவர் அடிக்கப்பட்டதாக ஆவணங்கள் கூறுகின்றன. ஜெயில் அதிகாரிகள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையில் நடந்தது என்ன என்று தெரியவில்லை. இவர் பிஜேபியை சேர்ந்தவர் என்பதால் பிஜேபியும் மற்ற கட்சிகளும் நீதி கேட்டு களத்தில் இறங்கி போராடி வருகின்றன. விஜய் முதலமைச்சராக பதவி வைத்த பின்பு தமிழகத்தையே ஒதுக்கிய முதல் படுகொலை இது. சப்ஜெயிலில் நடந்திருந்தாலும் சரி, காவல் நிலையத்தில் நடந்திருந்தாலும் சரி, முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். தமிழக முதல்வர் நேரடியாக இதில் தலையிட வேண்டும். இல்லாவிட்டால் அவருக்கு அவப்பெயர் ஏற்படும். நிச்சயமாக நியாயம் கிடைக்க வேண்டும். பொதுமக்களாகிய நமக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் போலீஸையோ மற்றவர்களையோ விரோதித்துக் கொள்வார்கள். போலீஸ் நினைத்தால் உங்களை கூட கஞ்சா கேஸில் உள்ளதில் விட முடியும். இடையிலிருந்து உங்கள் வீட்டில் கஞ்சா இருக்கும், அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவார்கள். வெளியே வருவதற்கு உங்களை நிரபராதி என்று வெளிப்படுத்திக் கொள்ள நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். எனவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இங்கு எல்லாமே பணம் தான். பணம் இல்லாட்டால் எதுவும் கிடைக்காது, நீதியும் கிடைக்காது, நியாயம் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்கிறோம் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை நியாயமாக மனச்சாட்சியுடன் செயல்பட வேண்டும் என்பதை நமது விருப்பம். இது முதல்வர் விஜய் நினைத்தால் கண்டிப்பாக முடியும், செய்வார் என்று நம்புகிறோம். புறத்திருந்து பார்ப்போம். இந்த கேஸ் எப்படி போகிறது, யார் பேரில் பழிவிடுகிறது, திரும்பியும் கோர்ட்டில் எத்தனை ஆண்டுகள் நடக்கும் என்று தெரியாது. எப்படியோ நடந்துவிட்டது. இனிமேலாவது இது மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.